கபடி 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 சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னப்பா இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க. ஏமா நீ போய மாமா. செய்யறதே செஞ்சுவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நிக்கிறியா? என்ன பொல்லாத செஞ்சுட்டாங்களா? கட்டிக்க போற அத்தை மகனை பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு எந்த ஆம்பளையாவது சொல்ல சொல்லுங்க. கட்டிக்க போறவன்னா கண்டத்துல கண்ணடிக்க சொல்லுச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்களும் செய்ய வேண்டியது தானே? அதுக்கு அந்த மாதிரி ஆள பாரு. மாமா உங்களுக்கு குடுமி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குத்தி குத்தி. ஆமா மாமா. நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிருவியா? போடி. இத பாருங்க மாமா, நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன். நீங்களும் கண்ணடிக்கணும். அடிக்கலனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணா பின்னால முத்தம் கொடுத்துருவேன். அடி பாவி, நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க. ராசா, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு. எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும். அது சொன்னபடி செஞ்சிரு. பங்காளி, விஷயம் பேசாதீங்க. அது என்ன சொல்லி தெரியுமா? என்ன சொன்னாலும் சரி, அதுபடி செஞ்சிரு. உன்னால முடியலையா? நான் செய்யறேன். ஒரு உபகாரம் தான். ஒண்ணு வேணா, நீங்க போங்க. அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம்? என்னையா வத்தி? அம்மா தங்கராசு கிட்டயும் கண்ணமாட்டியும் பேசிட்டு இருந்தியே, நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பொடி போடுறது மாதிரி ஏதாவது விசிஞ்சுக்கிச்சா? எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து யார்கிட்டயா சொல்லேன்னா பொடி உன் மூக்கல ஏறாதா? அட போயா, இவனுக்கு பொடிக்கு பதில் விஷத்தையாவது கொடுத்துடலாம். தொலைஞ்சு போட்டும். உன் விஷயம் ஏதாவது எனக்கு சிக்கும், அன்னைக்கு பொடிய போடுறேன். ஓபன் த டோர். யோ, என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்ல கொண்டு போய் வைக்கணும்? அது ஒண்ணு இல்ல, கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க? புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி, வாயா. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கட்டதுக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலக்கும். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட். நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா?
அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி. அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒண்ணு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் ஐயா. விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா சந்தேகப்படுறிய? அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. ஐயோ, குடியா? கண்டிப்பா கொடுக்கறேங்க. கரண்ட் பில் கட்டியாச்சு, இந்தாங்க நான் வரேன். இருங்க மாப்பிள்ளை, இதை வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது. ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்க. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுறத சொல்றது இல்ல. சரி, வேற ஒண்ணு கேக்குறேன், அத சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். நெத்தி இல்ல. மேல் உதடு இல்ல. சரி, கீழ உதடு. கழுத்து இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே. காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே? நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. புக்ல கணதெல்லாம் போடுவாங்க, படிக்காத. இந்தாங்க மாப்பிள்ளை. எதுக்கு தேவையெல்லாம்? சாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இந்தாடி, இதை கொண்டு போய் கல்யாணி வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கல்லுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா? இவன் ஒருத்தி. மாமா, சைக்கிள்ல நான் முன்னால உட்காந்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம், கொண்டா. உங்க அக்கா விட்டா நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே. அத்தை இத கொடுத்துட சொன்னாங்க. எங்க அம்மா தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவர் ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு? கொடுத்து அனுப்புறது உங்க அம்மாவா இருந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி. அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட என் வரைக்கும் அது விஷம்தான். ஏமா சந்திரா, காளியப்பன் மனசை மாத்திக்கவே மாட்டாரா? அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்தா பாக்குறீங்க, அதுவாவது மாறதாவது. இந்த பாருமா, அப்பா காலத்துல ஏற்பட்ட பகை நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம்னு நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன். ஆனா அண்ணனுங்க அந்த பழசையே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகைய நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அண்ணே, அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக நீங்க உங்க நல்ல மனசை மாத்திக்காதீங்க அண்ணே. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் மனசுல இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க தான், நீ என் தங்கச்சி தான். சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. என் கூட பேசுறத பார்த்தா உனக்கும் திட்டுவாங்க, போ. மணி சத்த நில்லுப்பேன். உன்னைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன மச்சான்? அவன் தங்கராசு பைய காளியப்பை வீட்டுக்கு பழக்கூட கொண்டு போனேன். அந்த காளியப்பை காலை எட்டு வந்து விட்டானா? தங்கராசு கொண்டு போன பழக்கூடிய காளியப்ப எட்டு வச்சது இது வரைக்கும் நடக்காத விஷயமா? அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள பகதான் இந்த ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அதை போய் பெருசா டமார் அடிக்க வந்துட்டு போயாங்கிட்டு வேலை. நீ வாடா. மாமா, இங்க வாங்க. என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா. அப்படியா? அப்பா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா. அதுக்கு என்னப்பா? நான் சொல்றத செய்வீங்களா? என்ன விளையாடுறியா? செஞ்சா என்ன தப்பா? இந்த கிண்டலை யாரோட வச்சுக்கதாமா? ஐயோ, ஒண்ணு இல்ல மாமா. இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். நல்ல வேலையா போச்சு. ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன சொல்ல மாட்டிய? ஐயோ மாமா, எனக்கு இது மறந்தே போச்சு.
குடம் கூட வேணாம். இது எதுக்கு? என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டு போங்க ஏய், மாமா. அடிச்சேன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா தூக்கிட்டு போன்னு துள்றிய ஆளை பாரு. ஏதாவது பேசுன தூக்கி கணத்துல விடுறேன். ஆமா சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா? வெப்பத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுப்புட்டேன். ஆமா சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா? வெப்பத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுப்புட்டேன். ஆமா எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே, இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே. உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே, அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே. சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா. நீதானே நெஞ்சத்திலே நேசத்தையும் பாசத்தையும் ஏத்தி வச்ச பூ போல பெண் மனச பொல்லாத ஆசையில மாத்தி வச்ச. பெண் பிள்ளை நாணம் விட்டா கன்னி தமிழ்நாட்டுக்கு அது ஆகாதம்மா. கண்மூடி பாச வச்சா காழமனும் காவலத்தான் தாண்டாதம்மா. தானா நனைஞ்ச கனிதா, இப்ப நீயும் நானும் தனிதா. ஏம்மா வெட்டி கதைதான், அட எதுக்கு இந்த வழிதான். இஷ்டப்பட்டு நெருங்க இந்த மனம், கரங்க எட்டு வச்சு வந்ததையும் உம்மடியில் உறங்க. எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே, இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே. உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே, அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே. சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா, ஆ? என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா? ஐயோ வெப்பத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுப்புட்டேன். ஆமா ஐய எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே. தனியாக நான் படைச்சா தொந்தரவு பண்ணுதையா நினைப்பு? என்ன நீங்க ஆதரிச்சா விட்டு விட்டு ஓடுமையா ஏன் தவிப்பு? அறியாத சின்ன பொண்ணு அச்சம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் வேணும் அம்மா. புரியாத மோகத்துல புத்தி தடுமாறி விடக்கூடும் அம்மா. நீதான் என் மாப்பிள்ளை, ஏங்கு என்ன தோழல. சொன்னா நீயும் கேட்கல, இப்ப சூடு அப்ப நாக்குல. மல்லியப்பூ மணக்க உள்ள கதை, இனிக்க மத்த கதை என்னத்துக்கு வித்தகளை படுங்க. சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டி நிக்கலாமா? வெக்கத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுப்புட்டேன். ஆமா செட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே, இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே. உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே, அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே. சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா. கையெடு. எடுங்கிற ஆடி முடிச்சிட்டியா? உடம்புலாம் வேர்த்து கொட்டுது, போய் குளிச்சிட்டு படு. போங்க மாமா. போறியானப்ப போ. அட போகல.